ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் பீஃப் கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ பீஃப் கறி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நேராக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், நேராக கீறியிருக்கேன். ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகப் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ நம்ம குக்கரில் கறியோட நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர் குருமிளகு பொடி எடுத்துப்போம். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இதை ஒரு 8-10 விசில் விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும். இது ஒவ்வொரு கறியை பொறுத்தது. கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். சில பீஃப் நல்லா வெந்துடும், சில பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 விசில் வரட்டும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிடுவோம். அதில் இது தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டிகிட்ட நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், அதை ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். இதில் நான் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட போகிறதில்ல. கேரளா ஸ்டைல் பீஃப் கறியில் அது போட மாட்டாங்க மேக்ஸிமம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டுப்போம். நல்லா வதக்கணும். நல்லா சுருங்க வதக்கிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு தேங்காய் கட் பண்ணதை காமிக்கலை. நான் தேங்காய் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணுறது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸ்மெல் போகிற வரைக்கும். அப்புறம் நம்ம தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும். ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை வேக வச்சு வச்சுருந்தது இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கொதித்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ தண்ணி நமக்கு வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இது ட்ரை ஆகட்டும். மூடி போட்டு நீங்கள் நல்லா வற்ற விடுங்க. இடையிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா இன்னும் கொஞ்சம் வற்றணும். தண்ணியாக இருக்குது. கொத்தமல்லி இலையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இவ்வளோ தண்ணி நமக்கு இருக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ நமக்கு சுவையான பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.